வணக்கம் ஆபிரகாம். அதாவது பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 10ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் இன்று இடைத்தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் இன்று நடைபெற்றது. இன்றுடன் மாலை 6 மணிக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஓய்ந்தது. காலையில் தொடர்ந்து பார்த்தால் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவா அவர்களுக்கு ஆதரவு கேட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை முதல் மாலை வரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளர் சார்பில் போட்டியிடும் அன்புமணி அவர்களுக்கு ஆதரித்து மாம்பழம் சின்னத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி காலை முதல் இன்று மாலை வரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நிறைவு பெற்றார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநவை ஆதரித்து பல்வேறு விக்கிரவாண்டி பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் தலைவருமான ஒருங்கிணைப்பாளருமான சீமான் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வந்த நிலையில் மேற்கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களத்தில் மொத்தம் இவர்கள் உட்பட 29 பேர் களத்தில் உள்ளனர். தொடர்ந்து இவர்களுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் மும்முனை போட்டியாக தான் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று கூறிவிட்டனர். அதேபோல் தேமுதிகவினரும் போட்டியிடவில்லை என கூறப்பட்ட நிலையில் பாமக, திமுக, நாம் தமிழர்கள் ஆகிய 3 கட்சி தான் முக்கிய பிரதான கட்சியாக தற்பொழுது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலைக்குள் அனைவரும் பல்வேறு இடங்களில் இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் 6 மணிக்குள் நிறைவு செய்த நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்து திமுக பல்வேறு அமைச்சர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் ஆங்கங்கே பல்வேறு ஊராட்சிகளில் முகாமிட்டு வாக்கு சேகரித்ததாகவும் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் போட்டியிடாத கட்சி, தேமுதிக சார்பில் போட்டியிடாத கட்சி என 2 கட்சிகள் பார்த்தாலும் பாமக சார்பில் இந்தியா கூட்டணியில் ஒரு சில கட்சிகள், அதாவது பாஜக, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் இவர்களுக்காக நேற்று வாக்குகளை சேகரித்தனர். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தற்பொழுது 6 மணிக்கு நிறைவடைந்து விட்டது. ஆங்காங்கே பல்வேறு கட்சி தோழர்கள் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் இறுதியில் சுமூகமாகவே முடிந்தது என்று சொல்லலாம். தற்பொழுது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி என பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தின் பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் மற்றும் மோதல் ஏற்பட்டது நாம் பார்த்திருக்கோம். தொடர்ந்து இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தற்பொழுது வரை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதது என்பது பெரிய சாதனையாக உள்ளது என்று பார்க்கலாம். மேலும் இது குறித்து விக்கிரவாண்டியில பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு பல்வேறு இடங்களில் திமுக பணநாயகம் இங்க பணநாயகத்தை வைத்து அமைச்சர்கள் வச்சு கொள்ளையடித்த படத்தை வாக்காளருக்கு கொடுப்பதாகவும் புகார் அளித்த நிலையில் வாக்காளர்கள் அடைத்து வைத்து ஆடு மாடு போன்று அடைத்து வைத்து இவர்கள் குடும்பப்படுத்துவார் போலவும் பல்வேறு புகாரையும் அளித்த நிலையில் திமுகவினர் அவர்கள் செய்த சாதனை வைத்து வாக்கு சேகரித்தனர். அதே போன்று பாமகவினர் இடஒதுக்கீடு நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று வாக்கு சேகரித்தனர். இந்த இடையிலான 2 கட்சிகளுக்கு இடையே நாம் தமிழர் கட்சி எது எப்படி நடந்ததோ இல்லையோ தங்களுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கும் என்ற கோணத்தில் அவர்கள் இருவர் செய்த இவை ஜாதிவாரி பெற்றுத் தருவோம், இடஒதுக்கீடு பெற்றுத் தருவோம் என்று ஜாதி பெயரை சொல்லி வாக்குகளை சேகரித்து ஏமாற்றி வருகின்றனர் என பாமக குற்றம் சாட்டியும் நாம் தமிழர் கட்சிகள் வாக்கு சேகரிக்கின்றனர். மேலும் இன்னொரு புறம் சாராய ஆலையை வைத்து பல கொள்ளடித்த பணத்தை வைத்து அமைச்சர்கள் வச்சு இந்த இடத்துல வாக்கு சேகரிக்காங்க திமுக என்றும், அப்படி என்று நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமாக வாக்கு சேகரித்த நிலையில் தற்பொழுது இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் நல்ல முறையில் நிறைவு பெற்றதே என கூறலாம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கோபிநாத்.